இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோயில்களில் புதிய திட்டப்பணிகள், 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோயில்களை புனரமைக்கும் திருப்பணிகளை தொடங்கி வைத்து முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைக்க வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்நிகழ்ச்சியிலே பங்கேற்றுள்ள மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கள் துறை அமைச்சர் அவர்களையும், மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும், இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ஆணையர், கூடுதல் ஆணையர்கள் உள்ளிட்ட அறநிலையத்துறை அலுவலர்களையும், தூத்துக்குடி மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்களையும் துறையின் சார்பில் நான் அன்போடு வரவேற்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்து சமய அறநிலையத்துறையின் நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொண்டு குடமுழுக்குகள், திருத்தேர் மற்றும் திருக்குளங்களை சீரமைத்தல், பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி வழங்குதல், ஒருகால பூசை திட்டம் விரிவாக்கம், அன்னதான திட்டம், கிராமப்புறம் மற்றும் ஆதி திராவிடர் வசிக்கும் பகுதியில் உள்ள திருக்கோயில் திருப்பணிகளுக்கு நிதி உதவி வழங்குதல், திருக்கோயில்கள் சொந்தமான சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்டெடுத்து பாதுகாத்தல் போன்ற துறையின் செயல்பாடுகளை கணினி மயமாக்குதல் போன்ற பல்வேறு பணிகளை இத்துறை சீரிய முறையிலே மேற்கொண்டு வருகின்றது. இதைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள 12 திருக்கோயில்களில் 124 கோடியே 97 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான அன்னதான கூடங்கள், சொற்பொழிவு அரங்கம், சுகாதார வளாகம், அர்ச்சகர் மற்றும் பணியாளர் குடியிருப்புகள், பக்தர்கள் தங்கும் விடுதி, காத்திருப்பு அறை, இளைப்பாறு மண்டபம், வண்ண விளக்குகளால் திருக்கோயில் ஒளிரூட்டல், வாகனங்கள் நிறுத்துமிடங்கள் உள்ளிட்ட 17 புதிய திட்டப்பணிகள் மற்றும் 32 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 1000 ஆண்டுகள் பழமையான 9 திருக்கோயில்களை அதன் பழமை மாறாமல் புனரமைக்கும் திருப்பணிகள் தொடங்கி வைக்குமாறும், 11 திருக்கோயில்களில் 51 கோடியே 19 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான வசந்த மண்டபம், சீரமைக்கப்பட்ட திருக்குளம், அன்னதான கூடம், நிர்வாக கட்டடம், பக்தர்கள் இளைப்பாறு மண்டபம், முடிகாணிக்கை மண்டபம், அர்ச்சகர் மற்றும் பணியாளர் குடியிருப்புகள், வகுப்பறை கட்டடங்கள் உட்பட்ட 14 முடிவுற்ற திட்டப்பணிகளை பக்தர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் பொருட்டு திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழர் பெருமையினை பறைசாற்றும் திருக்கோயில்களில் ஒளியேற்றி கோயிலுக்கு வரும் பக்தர்களின் நலனுக்காக இந்து சமய அறநிலையத்துறை தொடர்ந்து அரும்பணி ஆற்றி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் பல்வேறு திருக்கோயில்களில் நிறைவுற்ற பணிகளின் திறப்பு விழா மற்றும் புதிய கட்டுமான பணிகள் தொடக்க விழா ரூபாய் 68 கோடியில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் பக்தர்கள் தங்கும் விடுதி, பக்தர்கள் வசதிக்காக காத்திருப்பு கூடம், சொற்பொழிவு அரங்கம். 3 திருக்கோயில்களில் ரூபாய் 13 கோடியில் கோபுரங்கள் மற்றும் விமானங்களில் வண்ண விளக்குகளால் ஒளிரூட்டும் பணி, ரூபாய் 11 கோடியில் 3 திருக்கோயில்களில் குடியிருப்பு கட்டும் பணி, ரூபாய் 9 கோடியில் 2 திருக்கோயில்களில் தங்கும் விடுதி கட்டும் பணி, தேனி வீரபாண்டி கௌமாரியம்மன் திருக்கோயிலில் ரூபாய் 4 கோடியில் இளைப்பாறும் மண்டபம் கட்டும் பணி, வில்லிவாக்கம் அகத்தீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் ரூபாய் 5 கோடியில் அன்னதான மற்றும் ஓய்வு மண்டபம், ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் 2ஆம் மற்றும் 3ஆம் பிரகாரங்களில் 9.70 கோடியில் கருங்கல் தளம் அமைக்கும் பணி, 1000 ஆண்டுகள் பழமையான 9 திருக்கோயில்களில் அரசு நிதி ரூபாய் 32.53 கோடியில் திருப்பணிகள், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ரூபாய் 26 கோடியில் புதிய நிர்வாக கட்டிடம், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் சுகாதார வளாகம், திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ரூபாய் 6 கோடியில் சீரமைக்கப்பட்ட லட்சுமி தீர்த்த குளம், மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ரூபாய் 1.60 கோடியில் வசந்த மண்டபம், மாதவரம் கைலாசநாதர் திருக்கோயிலில் ரூபாய் 3 கோடியில் புதிய திருக்குளம், சென்னையில் ரூபாய் 4 கோடியில் புதிய அர்ச்சகர் மற்றும் பணியாளர் குடியிருப்பு, ரூபாய் 1.70 கோடியில் ராமேஸ்வரம் திருக்கோயிலின் பள்ளிக்கான கூடுதல் வகுப்பறைகள், ரூபாய் 157.50 கோடி மதிப்பீட்டிலான தொடக்க விழா பணிகளையும், ரூபாய் 51.19 கோடி மதிப்பீட்டிலான நிறைவுற்ற பணிகளையும் திறந்து வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.
தற்போது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நன்றி கூறுவார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத் பேசுகிறேன். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ரூபாய் 300 கோடி அளவில் பெருந்திட்ட வளாக பணிகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்டு பெரும்பாலான பணிகள் முடிவுற்று பக்தர்களின் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு திருக்குடமுழுக்கு பெருவிழா கடந்த 7/7/2025 அன்று மிகச் சிறப்பாக நடைபெற்றது. திருக்கோயிலில் பக்தர்களின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வருவதால் பக்தர்களின் வசதிக்காக அதிநவீன வசதிகளுடன் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நவீன மருத்துவமனை, சித்த மருத்துவ மையம், பக்தர்களுக்கான சஷ்டி மண்டபம், நிர்வாக கட்டிடம், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் சுகாதார வளாகத்தை இன்று திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் பக்தர்களின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தற்போது திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நன்றி கூறுவார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பரிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகராஜ். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் தரிசனம் செய்யவும் கிரிவலம் செல்லவும் நாடு முழுவதும் இருந்து நாள்தோறும் வருகிற பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நலன் கருதி பக்தர்கள் தங்கும் விடுதி, பக்தர்களுடைய காத்திருப்பு கூடம் மற்றும் சொற்பொழிவு அரங்கம் என ரூபாய் 68,29,00,000 மதிப்பீட்டில் இன்று 3 கட்டுமான பணிகளை திறந்து வைத்தமைக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பக்தர்கள் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. துறையின் சார்பாக ஆணையர் அவர்கள் நன்றி சார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 124,97,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 17 புதிய கட்டுமான பணிகள் மற்றும் 32,53,00,000 மதிப்பீட்டில் 1000 ஆண்டுகள் பழமையான 9 திருக்கோயில்களை புனரமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்து 51,19,00,000 ரூபாய் செலவில் 14 முடிவற்ற பணிகளை திறந்து வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய சுற்றுலா பண்பாட்டு மற்றும் அறநிலையங்கள் துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் அரசு உயர் அலுவலர்களுக்கும் துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.